Hi friends, welcome to Ruba Garden. இன்றைக்கி நம்ம ஒரு ரோஸ் வெரைட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது தாங்க அந்த ரோஸ் வெரைட்டி. இதோடைய பேர் வந்து ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. லைட் பிங்க் கலரில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டிங்க இது. ஸோ இந்த ரோஸோடைய டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இதை வந்துட்டு எப்படி கேர் எடுத்துக்கலான்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஸ் பிளான்ட் வந்து வாங்கி மோர் தென் 5 months ஆகுதுங்க. பாண்டிச்சேரியில் ஒரு நர்சரியில் வாங்கியிருந்தேன். இந்த பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்து 1 month கழிச்சு எடுத்த கிளிப்பிங்ஸ்ங்க இது வந்து ஃபீட் பண்ணும்போது எடுத்தது. ஸோ எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குது பாருங்கள். 1 month கழிச்சு நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது வந்து ஒவ்வொரு இலைக்குமே வந்து ஒவ்வொரு மொட்டுகள் இருக்கும், நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு இந்த செடியோட டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு நான் எந்த மாதிரியான கேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த செடியோடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரி ரோஸ். ரொம்பவே வந்து ஒரு அழகான ரோஸ் செடினே சொல்லலாங்க. எப்பயுமே நம்மளுடைய தோட்டத்தில் கலர்ஃபுல்லாக அழகாக கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சாதாரணமாக வந்து ஒரு ரோஸ் செடியில் ஒரு பூ பூத்துதுன்னா அது வந்து அன்றைக்கே வந்து உதிர்ந்துடும், இல்லைனா அடுத்த நாள் வந்து உதிர்ந்து போயிடும். இது வந்து 1 week ஆனாலும் நம்மளுடைய செடியில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. 1 week கழிச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதே மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு செடிகளில் பூக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு கொத்தை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய கொத்தில் வந்து பூக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கட் பண்ண இடத்துல இருந்து ஒரு 3 weeksக்கு அப்புறமா தாங்க வந்து துளிர் வந்து பூக்கள் வந்து கொடுக்குது. ஸோ இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் இருக்குங்க. இதோடைய வாசனை வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். வாசனை வந்துட்டு ரொம்ப ஹெவியாக வந்து பன்னீர் ரோஸ் மாதிரி இல்லை, லைட்டான ஒரு ஸ்மெல் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த செடிகளில் வந்து முள் வந்து கிடையாதுங்க. இந்த இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த செடியை நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு கொடி கொடியாக வருது பாருங்கள். நிறைய கிளைகள் வந்து வரும். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு கிளைகளில் வரக்கூடிய இலைகள்லேயும் ஒரு 4-5 மொட்டுகள் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா. ஸோ செடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு அதனால் பூக்கள் வந்துட்டு இருக்கும். நிறைய துளிர்களும் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அடியிலருந்தே வந்துட்டு நிறைய கிளைகள் வந்துட்டு வந்து பெரிய செடியாக வந்து உருவாகுங்க. நீங்கள் வைக்கும் போதே பெரிய தொட்டியில் வைக்கணும். மற்ற ரோஸ் செடிலாம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். இது வந்து கொடி மாதிரி அப்படியே 4 பக்கமும் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும். ஸோ தொங்குது பாருங்கள். 4 பக்கமும் அப்படியே பஞ்சாக பூவோடு தொங்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இது கொடி மாதிரி ஏற்றி ஊட்டியும் வளர்க்கலாம், இல்லைனா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற மாதிரியும் வச்சு வளர்க்கலாம். ஸோ இது வந்து கட்டி வச்சு நம்ம வளர்த்தோன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்க மாட்டுது. நான் ஃபஸ்ட்டு கட்டி வச்சுருந்தேன், எனக்கு பிடிக்காதனால நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 4 பக்கமும் அப்படியே வந்துட்டு வளர்ந்து இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 2லேருந்து 3 அடி உயரம் வரைக்கும் அகலம் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. நம்ம தரையில் வச்சும் வளர்க்கலாம். இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி க்ரோ பேக்லேயோ இல்லைனா வந்துட்டு பாட்லேயோ கூட வைக்கலாம். வைக்கும்போது கொஞ்சம் பெரிய பாட்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வைங்க. 70% வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சாதான் நம்மளுக்கு செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அடுத்தது ப்யூனிங் பற்றி பார்க்கலாம். நம்ம வந்துட்டு பூக்கள் வந்து பூத்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து கட் பண்ணி விட்டுடணும். ஸோ நம்ம வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு ஸ்டெம்மே வந்து கட் பண்ண போகிறோன்னா இப்போலாம் வந்து பண்ணாமல் ஒரு மழை நாட்களில் வந்து பண்ணுறது நல்லதாகவே இருக்கும். அடுத்தது இந்த செடி வந்துட்டு ரொம்பவே அடர்த்தியாக பசுமையாக இருக்கிறதுனால பூச்சி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக பஞ்சகாவியமோ இல்லை மீன் அமிலமோ ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். நான் இதுக்கு வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோட் மேன்யூர் வந்து ஃபீட் பண்ணுறேங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தாங்க என்னுடைய செடி வந்துட்டு இந்த அளவுக்கு நல்ல க்ரோத் வந்து கொடுத்தது. உங்களுக்கு கோட் மேன்யூர் கிடைக்கலன்னா கவ் மேன்யூர் வந்து கொடுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து கொடுத்தா போதும். அதே மாதிரி ஒரு 15 டேஸோ இல்லை 10 டேஸோ ஒன்ஸ் நம்ம வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுக்கலாங்க. நம்மளோட செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் இதை வந்து கட்டிங் மூலமாக நம்ம வந்து வளர்க்கலாங்க. ஸோ நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இந்த வின்டரில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மீதி செடி மாதிரி இது வந்து ஒட்டு போட்டு வளர்ந்தது கிடையாதுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வந்துட்டு தரையிலேருந்தே தான் வருது பாருங்கள். நிறையா வந்துட்டு கிளைகள்லாம் வந்து வருது. ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்து பதியம் போட்டும் நம்ம வந்து வளர்த்துக்கலாம். ஸோ இந்த செடி வந்து நீங்கள் நர்சரியில் வந்து வாங்க போகிறீங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கும்போது வந்து கொடி ரோஸ்னு கேளுங்க, இல்லைனா ஃபேரி ரோஸ்னு கேளுங்க.
ஸோ இந்த ரோஸ் வந்துட்டு இலைகள் வந்துட்டு ரொம்ப பொடியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் இலைகளில் முள் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடியாக வரும். உங்களுக்கு நார்மலாக ஒரு செடி அப்படியே நிற்காமல் நம்மளுக்கு இந்த மாதிரி விழுந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பூத்த செடியே வாங்குறீங்கன்னா லைட் பிங்க் கலரில் லைட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.